ஹாய்! இந்த வீடியோல சசி தரூரோட எஸ்ஸே "இந்தியன் ஐடென்டிட்டி இஸ் ஃபோர்ஸ்ட் இன் டைவர்சிட்டி. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் இன் அ மைனாரிட்டி" எஸ்ஸேயோட சம்மரியை தான் பார்க்க போறோம். சசி தரூர் வந்து ஃபார்மர் இன்டர்நேஷனல் டிப்ளமேட், பொலிட்டீஷியன், ரைட்டர் அண்ட் பப்ளிக் இன்டெலெக்சுவல். அதே மாதிரி இவங்க 2009ல இருந்து லோக்சபால எம்பியாவும் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து அண்டர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸாவும் இருந்திருக்காங்க. அண்ட் இவரோட ரைட்டிங்கோட தீம்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், சொசைட்டி, பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபாரின் பாலிசி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவரோட ரைட்டிங்கோட தீம்ஸ் வந்து இருக்கும். இவர் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா, காமன்வெல்த் ரைட்டர்ஸ் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாகித்ய அகாதமி அவார்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரவாசி பாரதிய சம்மன் அவார்டும் வந்து வாங்கியிருக்காங்க இவங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். சசி தரூர் அவரோட எஸ்ஸேல வந்து மெயினாக சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஹெட்டிங்லேயே அதே தான் சொல்லியிருக்காரு. இந்தியாவில் இருக்க பீப்புள் யாருமே வந்து எந்த ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் சரி, எந்த ஒரு ரிலீஜியனை சேர்ந்தவங்களுமே சரி, மெஜாரிட்டி பீப்புள் கிடையாது. எல்லாருமே மைனாரிட்டிஸ் தான். பிகாஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து உருவானது தான் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை யாருமே மெஜாரிட்டியான பீப்புள் கிடையவே கிடையாது. எல்லா ஹியூமன்ஸுமே இந்தியாவில் இருக்க எல்லா பீப்புளுமே வந்து மைனாரிட்டிஸ் தான் அப்படின்னு வந்து இவங்க வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட். பட் நம்ம நினைக்கலாம் இந்தியாவில் வந்து 87% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஹிந்துஸ் தான் இருக்காங்க. ஸோ ஹிந்துஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு வந்து சசி தரூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து ஹிந்துஸ் வந்து நிறையவே இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் பார்த்தா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இருக்க ஹிந்துஸ் வந்து ஒவ்வொரு காடை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து முருகரை ஃபாலோ பண்ணுவோம், முருகரை வந்து வர்ஷிப் பண்ணுவோம். ஆனால் இது நம்ம வேற ஸ்டேட்டில் பார்த்தா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து சிவன், விஷ்ணு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காடை வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. அதிலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிரிஞ்சிடுறோம். ஸோ இந்தியான்றது வந்து ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி. அதில் வந்து யாருமே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லவே முடியாது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிந்துஸே எடுத்துட்டாலுமே வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஹிந்துஸை எடுத்துட்டாலுமே ஒவ்வொரு கேஸ்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. அந்த கேஸ்ட்டில் உள்ளவங்க ஒரு கேஸ்ட்டில் உள்ளவங்க ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல்ஸை வந்து இன்னொரு கேஸ்ட்டில் உள்ளவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து எல்லாருமே இந்தியாவை பொறுத்தவரையில் மைனாரிட்டிஸ் தான். நம்ம வந்து ஒவ்வொரு குரூப்பாக ஃபர்ஸ்ட் ரிலீஜியஸ் வைஸ் பிரித்து அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட கம்யூனிட்டி பீப்புள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து செப்பரேட் ஆக வந்து நம்ம வந்து ஒரு மைனாரிட்டி குரூப் ஆஃப் பீப்புளாக தான் இந்தியாவில் இருப்போம் அப்படின்றத தான் வந்து சசி தரூர் சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து யாருமே மெஜாரிட்டி கிடையாது. நிறைய பேர் நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்ட்டு வந்து யாராலையுமே சொல்லவே முடியாது. இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து மைனாரிட்டிஸ் தான் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ்ட் இன் டைவர்சிட்டி. ஃபோர்ஸ்ட் மீன்ஸ் டு கிரியேட் சம்திங். இந்தியா வந்து உருவாக்கப்பட்டதே வந்து டைவர்சிட்டியில தான். நிறைய வேற்றுமையான பீப்புள், வேறு வேறு இனத்தை சேர்ந்தவங்க, மதத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஒன்றாக உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்தியா. ஸோ வந்து இந்தியாவுக்கு வந்து அதோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங்கே என்னதுன்னா அதோட ப்ளூராலிட்டி, டைவர்சிட்டி தான் வந்து இந்தியாவோட பியூட்டிஃபுல் திங் அப்படின்ட்டு வந்து சசி தரூர் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சசி தரூர் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்க எல்லா சிட்டிசனுக்குமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு பிடிச்ச ஃபேத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது. அதை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா, அந்த மெயின் ஹார்மனி, யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு கோட்டில் தான் இந்தியாவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்டை சேர்ந்தவங்களுமே வந்து நிறைய வேற்றுமைகளோட தான் இருப்பாங்க. ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் வந்து இந்தியாவோட அந்த கோட்டை. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லாருமே வந்து இந்தியாவில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட நம்மளை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேற வந்து ரிலீஜியனாக ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஆனால் நம்மளாம் அதை எதையுமே பார்க்காம எல்லாருமே வந்து ஒற்றுமையாக தான் இருந்துட்டு இருக்கோம். என்னதான் வேற ரிலீஜியனை ஃபாலோ பண்ணி எப்படி இருந்தாலும் சரி, இந்தியா நம்ம வந்து ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை அறியாமலே நம்மளுக்குள்ள ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ப்ரூவ் பண்ணிடும். ஸோ வந்து நம்மளோட மெயின் திங் யுனைட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம வேற இருந்தாலும் இந்தியன்ஸ் அப்படின்ட்டு வரும்போது நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து சசி தரூர் இந்தியன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியன் வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு ரிலீஜியனோ இல்லை ஒரு கேஸ்ட்டோ சேர்ந்தவங்களா இருக்கோன்றதுக்காண்டி நம்ம பக்கத்தில் உள்ளவங்க வேற ஒன்று அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து அவங்கள ஹேட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து எல்லாரையுமே டாலரேட் பண்ணிடுவோம். எப்போவுமே மற்றவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போம். மற்றவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப்க்கும் சரி, அவங்களோட எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சசி தரூர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. 1996ல் வந்து ஹெச்டி தேவ் கவுடா வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ வந்து அவர் வந்து
அவரோட மதர் டங் இல்லாத, அவருக்கு வந்து தெரியவே தெரியாத ஒரு லாங்குவேஜ்ல, அதாவது ஹிந்தில வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து அந்த ஸ்பீச் வந்து குடுத்திருப்பாங்க. அத பத்தி வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. தேவ் கவுடா வந்து கர்நாடகாவ சேர்ந்தவங்க. அவங்களோட மதர் டங் வந்து கன்னடா. அவருக்கு வந்து ஹிந்தி பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையவே கிடையாது. பட் அவர் வந்து அந்த ஸ்பீச்ச வந்து ஹிந்தில குடுத்திருப்பாங்க. அது வந்து எப்படின்னு சொன்னேன்னா, அவரோட மதர் டங்க்ல வந்து அந்த ஹிந்தில இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே கன்னடால வந்து ரிட்டர்ன் பண்ணி குடுத்துட்டாங்க. அத பார்த்துட்டு அவர் வந்து அப்படியே அந்த ஸ்பீச்ச வந்து அந்த இடத்துல வந்து ரீட் பண்ணியிருப்பாங்க. அததான் சொல்றாரு. இந்தியன்ஸ்க்கு வந்து நெறைய சிட்யூவேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் அமையும். நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டுல இருந்து வேற ஒரு ஸ்டேட் போயிருக்கோம்னா, அங்க வந்து வேற ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. நம்ம அங்க போயிட்டு அதுக்கு ஏத்த மாரி நம்மள வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். இந்தியால வந்து நெறைய சிட்யூவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு தான் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்தியால மட்டும் தான் இந்த மாதிரி நடக்கும். வேற எந்த கண்ட்ரிலயுமே இப்படி நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ரீசனா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியால தான் டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுவாங்க. ஸோ வந்து ஒருத்தவங்க பேசுற லாங்குவேஜ், ஒரு ஸ்டேட்ல பேசுற லாங்குவேஜ் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. அண்ட் இந்தியால டோட்டலா அஃபிஷியல் லாங்குவேஜஸே 22 இருக்கு. அது போக வந்து நெறைய இன்னும் லாங்குவேஜஸ் வந்து இருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து நெறைய சிட்யூவேஷன்ல வந்து மத்தவங்கள அடாப்ட் பண்ணிப்போம். மத்தவங்களோட லாங்குவேஜையும் சரி, எல்லாத்தையுமே ஈஸியா அடாப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்தியன்ஸ் வந்து அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே அவங்களோட ஆரிஜின் வரைக்கும் அவங்க அட்வர்டைஸ் பண்ணிடுறதா வந்து சசி தரூர் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன்ஸ் வந்து அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவங்க நேம சொல்லும்போது வந்து அவங்க நேமுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட கேஸ்ட் வச்சு அவங்க வந்து என்ன கேஸ்ட்டை சேர்ந்தவங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வச்சு அவங்க வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்கள பத்தி ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல அவங்களோட ஆரிஜின் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத வந்து சசி தரூர் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியால ஃபாலோ பண்ணப்பட்டு வர எண்டோகேமி மேரேஜ் சிஸ்டம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அவங்களோட சொசைட்டிக்குள்ளே மேரேஜ் பண்ணிக்கிற அந்த சிஸ்டம் பத்தி சொல்லியிருக்காங்க. சம் பீப்புள் தவிர எல்லாருமே வந்து அவங்களோட சொசைட்டி பீப்புளோட தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இன்டர் மேரேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இந்தியால நடக்கு. அத பத்தியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு 70 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இந்தியன்ஸ்குள்ள நான் தான் இந்தியன், யாரு தான்ப்பா அந்த இந்தியன் அப்படின்ற ஒரு டிபேட் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இத்தாலிய உருவாக்குனப்ப வந்து இத்தாலியில உள்ள இந்த லீடர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இட்டாலியன்ஸை வந்து நம்ம இனிமே தான் வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியால கிடையாது. இந்தியன்ஸ் அப்படின்றக்க வந்து இண்டஸ் சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் ஆரம்பிச்சப்ப வந்து இந்தியன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸ் மூலியமா வந்து சிதறி கிடந்த இந்தியாவை வந்து ஒண்ணா சேர்த்திருக்கோம் அப்படின்றத வந்து இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கா வந்து ஒரு மெல்டிங் பாட்னா இந்தியா வந்து தாலி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தாலினா வந்து நம்மளோட மீல் தான். நம்மளோட மீல்ல என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ரைஸ், அதுக்கப்புறம் சாம்பார், அப்புறம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கூட்டு, அதுக்கப்புறம் ஸ்வீட் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு பிளேட்ல இருந்தாதான் நம்ம சாப்பிடும்போது அந்த மீல் வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அண்ட் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையாகவும் இருக்கும். அதே போல தான் இந்தியா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிலீஜியனோட பீப்புள், அப்புறம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்தியால இருந்தாலும் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மீல் மாதிரியே ஒற்றுமையா இருந்தா தான் வந்து ஒரு சுவை கிடைக்கல. அதே போல தான் இந்தியன்ஸும் ஒற்றுமையா இருந்தா தான் வந்து பார்க்கறதுக்கு இந்தியா வந்து ரொம்ப அழகா இருக்கும். அப்பதான் இந்தியா வந்து ஒரு ஹோல்சம் கண்ட்ரியா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியாவோட பியூட்டியே அதோட டைவர்சிட்டியில தான் இருக்கு. அதோட வேற்றுமையில தான் இந்தியாவோட அழகே இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து தரூர் இந்தியாவோட யுனைட்டிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து குடுத்திருக்காங்க. அது என்னன்னா, சோனியா காந்தி வந்து ஒரு ரோமன் கேத்தோலிக் கிறிஸ்டின். அவங்க வந்து பொலிட்டிக்கல் லீடர், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்து வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா மன்மோகன் சிங் வந்து ஆனாங்க. இவர் வந்து ஒரு சீக். அந்த டைம்ல வந்து இந்தியாவோட பிரசிடென்ட்டா இருந்தது வந்து அப்துல் கலாம். அவங்க தான் வந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைப்பாங்க. ஸோ 3 பேருமே வந்து டிஃப்ரெண்ட் மதத்தை சேர்ந்தவங்க. ஆனா அவங்க எல்லாருமே யுனைட்டியா சேர்ந்து இந்தியாவோட லீடரா வந்து இருக்கிறாங்க. ஆனா இந்தியாவோட 81% ஆஃப் பாப்புலேஷன் யாரு? ஹிந்துஸ் தான். அந்த டைம்ல லீடர்ஸா இருந்தது வந்து அந்த மெஜாரிட்டி ரிலிஜியனை சேர்ந்தவங்க இல்லாம வேற டிஃப்ரெண்ட் ரிலிஜியனா சேர்ந்தவங்களா இருந்தாங்க. இதுதான் இந்தியாவோட யுனைட்டிக்கு வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சசி தரூர் வந்து சொல்லியிருக்காங்க. தரூர் வந்து இந்தியாவை ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் லேண்ட் எம்ப்ரேசிங் மெனி. அதாவது வந்து இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி, ஆனால் அங்கே வந்து டிஃப்ரெண்ட் கேஸ்ட், கிரீட்,
கன்விக்ஷன் அண்ட் கல்ச்சர் அண்ட் கஸ்டம்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா அப்படின்றது வந்து இப்போ உருவானது இல்லை, அது வந்து ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்லேயே உருவானது. அவங்கெல்லாம் அந்த இந்தியன் பீப்புள் எல்லாருமே வந்து யுனைட்டியாக நிறைய ஹிஸ்ட்ரியை ஷேர் பண்ணி உருவாகியிருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து ஒரு ப்ளூரலிஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஏவை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.